ஷேய் எப்பா கணக்கு போட்டாச்சு. சாமி கடவுள் கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சுன்னா மானிட பிறவியை அகம்பாத சேட்டை பண்ணுறவனை நொறுக்கணும். ஆணும் பெண்ணும் நொறுங்கி போகும். எல்லா பஸ்ஸு போக்குவரத்து எல்லாமே பூரா ஒவ்வொரு மாநிலத்தில் முதலமைச்சர் பூரா கூத்தடிக்கான். இப்போ தமிழ்நாடு கூத்தடிக்கான், டெல்லி கூத்தடிக்கான், ஊடாலப்பட்ட மாநிலத்தில் கூத்தடிக்கான். அப்போ காவல்காரன் கணக்கு இருந்த மன்னராட்சியில் இருந்த கணக்கு இப்போ ஜமீன் கணக்கு, அரசியல்வாதியாச்சு காவல்துறை கணக்கு. இப்போ இந்த செம்மத்தில் கணக்கு 8 7 ஓலைச்சோடு கணக்கில் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். அதுக்கு தான் கணக்கு முடியுது. பைரவன் கருப்பன் வீர உத்திரன் எதுக்கு கடவுள் உன் கையில் ஆயுதத்தை கொடுத்தது? மானிட பிறவியை போடுறா அப்படிங்கிற கணக்கு கொடுத்தது. மன்னராட்சி, ஜமீன் கால ஆட்சி, அரசியல் ஆட்சியில் முளைச்சி பூமியை பாழாக்குதான். மானிட பிறவிகளை பெண்கள் பிள்ளைகளை ஆபாசத்தில் சிறு பிள்ளைகளை கொள்ளுதான். இன்றைக்கி என்ன நிலைமையில் நிற்கி கைலாசத்தில் நம்ம கணக்கு போடுதோம். ஆட்டா முடிய இராணுவ வானரப்படை முக்கியமான கடவுளுடைய படை, சிவனுடைய படை, வானரப்படை, தரப்படை, விமானப்படை, எல்லா படையும் கடவுள் சிவன் படை. சிவன் பார்வதி குடும்பத்தார் 3 பிள்ளைகள். சிவன் பார்வதி குடும்பம் பிள்ளைகள் 5க்கு 5 இராணுவ வானரப்படை உள்ள படைகள் குடும்பம். வானரப்படை, தரப்படை, விமானம் எல்லாமே மாநிலத்தில் இருக்குது. இல்லை இப்போ பூமியில் இறங்கும். இது சிவன் குடும்பம் தான் கொண்டு வர முடியும் பூமியில். முக்கால் சத்தியம்.